கைஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். காலையிலே எங்கே கிளம்பியிருக்கேன்னா ஒரு கிரிக்கெட் மேட்ச் காலேஜ்லேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. பார்ப்போம். நம்ம வந்து திருச்செந்தூர்ல போய் நம்ம ஹிந்து யூனிவர்சிட்டி விளையாட போறோம். வழக்கம் போல எப்பயும் லேட்டாக வர மாதிரி இன்னைக்கும் லேட்டாகி வரான். அதுக்கப்புறம் நாகர்கோயிலேருந்து திருநெல்வேலிக்கு ட்ரெயின் பிடிச்சி ஏறி வந்துட்டோம். திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கும் கிளம்பி வந்துட்டோம். ஓகே கைஸ், நம்ம இப்போ ட்ரெயின்ல ஏறிட்டோம். பார்த்துக்கோங்க, கிரிக்கெட் அடிக்கணும்னா இதுதாங்க. 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 100 ரூபாய்க்கு நடிக்கிறேன் நம்ம தம்பி. அப்புறம் திருச்செந்தூர் வந்துட்டோம். சரியான வெயிலுங்க. திருச்செந்தூர் வந்துட்டு ஹோட்டல்ல சாப்பிடலான்னு போயிருந்தோம். திருச்செந்தூருக்கு யாராவது வரீங்கன்னா வீட்டுல இருந்து சாப்பாடு கட்டி கொண்டு வந்துருங்க. இங்க ஒரு ஹோட்டல்ல பார்த்தோம், வெளியே உட்காந்து சாப்பிட்டா 99 ரூபா, உள்ள இருந்து சாப்பிட்டா 150 ரூபா. அதுக்கப்புறம் பக்கத்துல உள்ள குறிஞ்சி மெஸ்ஸுக்கு தாங்க சாப்பிட போயிருந்தோம். இவங்க கிட்ட புரோட்டாவும் ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்கிட்டோம். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா மறக்காம இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்க. ரேட்டுமே ரொம்பவும் கம்மியா இருந்துச்சு. ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் ஆவரேஜா தான் இருந்துச்சு, ஆனா நல்லா இருந்துச்சு. பசியில டேஸ்டே தெரியல. அப்படியே சாப்பிட்டுட்டு நேரா கிளம்பிட்டோம். பஸ் ஏறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னோம், எங்கேயுமே பஸ் கிடைக்கல. அப்புறம் இந்த கண்டக்டர் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கரெக்டா காலேஜுக்கு முன்னாடியே இறக்கி விட்டாரு. இந்த மாதிரி 2-3 நல்ல மனுஷங்க இருக்கனாலதான் நாட்டுல மழையே பெய்யுது. நாகர்கோயில்ல இருந்து திருச்செந்தூருக்கு கிளம்பி நம்ம சிவந்தி ஆதித்தனார் காலேஜுக்கு மேட்ச் வந்துட்டோங்க. டாஸ் வின் பண்ணி எங்க கேப்டன் பேட்டிங் தான் பண்ணாரு. ஸ்டார்டிங்ல ஓப்பனிங் 2 பேரும் அடி பளிச்சுன்னு அடிச்சிட்டு இருந்தாங்க. ஓப்பனிங்ல நவீனத்தும் ராயும் தான் ஓப்பனிங் பண்ணாங்க. நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்க டீமுக்கு என்னாச்சுன்னு தெரியல, டக்குன்னு விக்கெட் கொடுக்க அப்புறம் எங்க டீமோட மானத்தை காப்பாத்த விஷாலும் செல்வின் சாமும் நல்ல ஒரு நாக்கு ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சோன்னு ஒரு ஜூஸ் குடிச்சாங்க. அதை குடிச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டார்டிங்ல பவர் பிளேல 6 ஓவருக்கு 60 ரன் போயிருச்சுங்க. அப்பவே மேட்ச் லாஸ் ஆயிடுச்சு நாங்களும் நினைச்சிட்டு இருந்தோம். அப்பதான் கடவுள் போல வந்தாரு நம்ம ராக்கெட் ரகு. நல்ல பவுலிங் போட்டு நல்லா 3-4 விக்கெட்டும் எடுத்தான். அப்படி நல்ல பவுலிங் போட்டும் அப்புறம் மேட்ச் நல்ல பிரஷர் ஆயிடுச்சு. இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் பாக்குற மாதிரி தான் ஆயிப்போச்சு. லாஸ்ட்ல வச்சான் பாருங்க ட்விஸ்ட். 3 பாலுக்கு 7 ரன் அடிக்கணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் பால் டாட், செகண்ட் பால் 6, அதுக்கு அடுத்த பால் ரன் அவுட்டுங்க. அதை பண்ணதுமே நம்ம கீப்பர் டோனி நவனீத் தான் பண்ணாரு. அதுக்கப்புறம் மேட்சும் டை ஆயிருச்சு. அப்புறம் சூப்பர் ஓவர் தாங்க. ஃபர்ஸ்ட் நல்லா போட்டான். ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் கிடைச்சிருச்சு எங்களுக்கு. அதுக்கு அடுத்த பால் டாட் பால். அந்த ஓவர் போட்டது யாருன்னா எங்க டீம்ல இருந்து ராக்கெட் ரகு தாங்க. பவர் பிளேல தேர்ட் பால் வந்து கேட்ச் வருங்க. நம்ம தம்பி பின்னாடியோடி போயிட்டு கேட்சையும் பிடிச்சிருவோம். அந்த கேட்ச் பிடிச்சது வேற யாரும் இல்ல, நம்ம பபுலு அனீஸ் தான். கேட்ச் பிடிச்ச உடனே மேட்சை வின் பண்ண மாதிரி ஆகிருச்சு. அப்புறம் என்னங்க, ஒரு ஓவருக்கு 1 ரன் அடிக்கணும். நம்ம செல்வின் சாம் போயிட்டு ஒரு 6 மாதிரி அடிப்பான கையில கேட்ச் தான் அவங்க டிராப் பண்ணிடுவாங்க. அப்புறம் எப்படியும் மேட்சை வின் பண்ணிட்டோங்க. இதோட ஃபுல் வீடியோ என்னோட யூடியூப் லிங்க்ல இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஜெனி துலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.